பசு கன்றுக்குட்டிக்கென பால் தருகிறது. கன்றுதான் முக்கியமான பயனாளி. இருப்பினும் மற்றவர்களும் அதனால் பயனடைகிறார்கள் அல்லவா? அதுபோல பக்தர்களை மகிழ்விக்கவும் அவர்களின் அவாவையும் நம்பிக்கையையும் நிறைவு செய்வதற்காகவும் பக்தர்களுக்கென்றே பிரத்யேகமாக அவதாரம் உருவெடுத்தாலும் கூட இதர பயன்களும் அதனிடையே ஏற்படுகின்றன. உதாரணமாக தர்மம் நிலை பெறுதல், தீயவை ஒழிதலும் ஆகும். காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவர் ஆண்டவன். எல்லாவித குணங்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் அப்பாற்பட்டவர். முழுமையாக ஆண்டவனை வர்ணிக்க முடியாது. இறைவனை பொறுத்தவரையில் எல்லாமே சமம். மனிதன், மிருகம், பறவை, புழு, பூச்சி, ஏன் இறைவனுக்கும் கூட உள்ள வித்தியாசம் பாத்திரத்தில், அதாவது உபாதியில் உள்ள வித்தியாசத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இதை பலவித சாதனங்களில் மின்சாரம் பாய்ந்து அச்சாதனங்களை இயக்குவதற்கு ஒப்பிடலாம். மின்சாரத்தில் மாற்றமில்லை. மின்சாரம் ஒன்றே. வேறுபட்ட ஒன்று என்று கூறுவது அஞ்ஞானமாகும். அதுபோல் ஒரே இறைவனும் பல்வேறு பாத்திரங்களை, அதாவது உபாதிகளை இயக்கி பல வகை விளைவுகளை ஏற்படுத்துகிறார். அறிவுடையோர் நிலையான மின்சாரத்தினை காண்பர். புரியாதோர் சாதனங்கள் வெவ்வேறு என்பதையே காண்பர். இயக்கத்திற்கான அடிப்படை காரணம் ஒற்றுமை உணர்வு என்பதை இறைவன் உயர்வாக கருதுகிறார்.